தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில் உடல் வைக்கப்பட இருக்கிறது. அது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் விவரிக்க கேட்போம். ரமேஷ், அஜித் பவாருடைய உடல் மக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக வைக்கப்பட இருப்பதாக அறிகிறோம். முழு விவரங்கள் என்ன? விமான விபத்தில் உயிரிழந்த மகாராஷ்டிர துணை முதல்வர் அஜித் பவாரினுடைய பூத உடல் மருத்துவமனையிலிருந்து பொதுமக்கள் அஞ்சலிக்காக தற்போது எடுத்து செல்லப்பட்டு வருகிறது. விமான விபத்தில் மரணம் அடைந்த அஜித் பவார் மற்றும் அவரோடு பயணம் செய்த அனைவரது உடல்களும் மகாராஷ்டிரா பாராமதியில் இருக்கக்கூடிய அஹில்யாபாய் மருத்துவமனையிலே வைக்கப்பட்டிருந்தது. மருத்துவமனையின் முன்பு தேசியவாத காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஏராளமான தொண்டர்கள், நிர்வாகிகள் மற்றும் ஆதரவாளர்கள் குழுமியிருந்து கையில் அஜித் பவாரினுடைய படத்தை ஏந்தி அஜித் தாதா என்கிற முழக்கங்களை தொடர்ச்சியாக எழுப்பியபடி இருந்தனர். இந்த நிலையில் அவரது உடல் அடையாளம் காணப்பட்டதை தொடர்ந்து தற்போது அஜித் பவாருடைய உடல் மருத்துவமனையிலிருந்து எடுத்து செல்லப்படுகிறது. அவருடைய உடல் அதே பாராமதியில் இருக்கக்கூடிய பென்சில் சவுக் என்கிற இடத்தில் வித்யா பிரதிஷ்டான் என்கிற ஒரு மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அஜித் பவாருடைய மனைவி சுனித்ரா பவார் டெல்லியிலிருந்து நேராக புறப்பட்டு தற்போது பாராமதியை சென்றடைந்திருக்கிறார். இந்த பாராமதி பவார் குடும்பத்தினுடைய கோட்டையாகவும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாகவும் கருதப்படுகிறது. பாராமதி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராகவும் அஜித் பவார் அவர்கள் திகழ்கிறார்கள். அவருடைய மறைவு ஒட்டுமொத்த மகாராஷ்டிர மாநில அரசியலில் பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. இன்றும் நாளையும் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் இந்த மைதானத்தில் வித்யா பிரதிஷ்டான் என்று சொல்லப்படக்கூடிய மைதானத்தில் வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னதாக பாராமதியில் தங்களது குடும்ப உறுப்பினர்களை சந்தித்த போது சுப்ரியா சூலே மற்றும் அஜித் பவாருடைய மனைவி சுனித்ரா பவார் ஆகியோர் துக்கம் தாங்காமல் கதறி அழுதது சோகத்தை ஏற்படுத்தியது. என்னதான் சரத் பவாரோடு மோதல் ஏற்பட்டு கட்சி இரண்டாக பிளந்தாலும் பவார் குடும்பம் என்பது ஒற்றுமையாகவே தொடர்ந்து இருந்து வந்தது. சரத் பவாரோடு வேறுபட்டு தனி கட்சி அதிலிருந்து கட்சியை பிளவு ஏற்பட்ட போதிலும் நாள்தோறும் அஜித் பவார் சரத் பவாரை தொடர்ந்து மரியாதை நிமித்தமாக சந்தித்து வந்தார். எனவே குடும்பத்திற்குள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருந்த சூழ்நிலையில் தற்போது அஜித் பவாருடைய மரணம் அந்த குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்லாது மாநிலம் முழுவதும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மகாராஷ்டிராவிற்கு இன்றைய நாள் கருப்பு நாள் என மகாராஷ்டிர துணை முதல்வரான ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அஜித் பவார் மரணம் விவகாரத்தில் பல்வேறு கட்ட விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பாராமதியில் இருக்கக்கூடிய வித்யா பிரதிஷ்டான் அப்படிங்கிற மைதானத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக இன்றும் நாளையும் அஜித் பவாருடைய உடல் வைக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறது தற்பொழுதைய தகவலாக இருக்கிறது. அஜித் பவாருடைய அந்த கோர விபத்தில் நம்ம பார்க்குறோன்னா பல்வேறு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. இருந்தாலும் முழுமையான விசாரணைக்கு பிறகே இந்த விபத்திற்கான முழு உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வரும். இந்த சூழலில் அவருடைய கைகடிகாரத்தை வச்சு தான் அது அஜித் பவாருடைய உடல் அப்படிங்கிறதே அடையாளம் காணப்பட்டது. இந்த நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட பிறகு தற்பொழுது வித்யா பிரதிஷ்தான் அப்படிங்கிற மைதானம் அதே பாராமதியில் இருக்குது. அதே பவாருடைய கோட்டையாக திகழப்பட்ட அந்த பாராமதியில் இருக்கக்கூடிய அந்த வித்யா பிரதிஷ்தான்கிற மைதானத்தில் அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது அப்படிங்கிறது தான் தற்பொழுதைய களத்தகவலாக உள்ளது. தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் நடத்தும் மஹல்லா ஜமாத் ஒருங்கிணைப்பு மாநில மாநாடு இன்று மாலை 4 மணிக்கு கும்பகோணத்தில்